மக்களின் தலைமைக்கு பெயர் ராஜா. தமிழ் தொலைக்காட்சிகளுக்கு தலைமை ராஜ் டிவி நேயர்களுக்கும், ஞானம் வாய்ந்த நடுவர் அவர்களுக்கும், தேர்வில் தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தே தேர்வெழுதும் மாணவர்களைப் போல் அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும், அப்படியா தெரியுது, வெற்றி கோட்டை தொட்டுவிட்ட எம் அணியினருக்கும், அறுசுவை உணவை விட்டு நறுசுவை உணவை செவிக்குள் செலுத்த காத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகளும் முத்தான வணக்கமும். சணல் பைகளை அதிகமாக தயாரித்து தொழில் சாம்ராஜ்யமாக இருந்ததால் திருப்பையூர் என்பதை மருவிய திருப்பூரில் வாழும் தொழில் வல்லுநர்கள் முன்பாக உரையாற்றுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. பெண்கள் அழ பிறந்தவர்கள் கிடையாது, ஆழ பிறந்தவர்கள். துணியை துவைக்க பிறந்தவர்கள் கிடையாது, அடிமை சுவற்றை துளைக்க பிறந்தவர்கள். சிறு தீயை தேடி மடியும் விட்டில் பூச்சிகள் கிடையாது, சூரியனை நோக்கி பறக்கும் பீனிக்ஸ் பறவைகள். எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனாலதான் அம்மா என்ற உருவத்தில் கடவுள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மரத்தினுடைய சிறப்பு அதன் கனிகளை பொறுத்து அமைகிறது. ஒரு மனிதரின் சிறப்பு அவர் அன்னையின் வளர்ப்பிலே தெரிகிறது. முதலில் பெண் சிங்கம் பிடரி மயிரோடு பிறந்தது தமிழ் மனித ஜாதியில் மட்டும்தாங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க தான் 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு என்று நமக்கு தேவையான உணவை மருந்தாக்கியது மட்டுமல்லாமல் நமக்கு நிதி மேலாண்மையை சொல்லி கொடுத்த மேதை நம்முடைய அம்மாக்கள். இந்த உலகத்துல நமக்கு 4 கேரக்டர் ரொம்ப முக்கியம். என்னை பெற்றவள், என்னுடன் பிறந்தவள், எனக்காக பிறந்தவள், என்னால் பிறப்பவள். ஒரு மாணவன் சங்கடத்துல ஒரு கவிதை எழுதுகிறாங்க. என் குடும்பமே பீடி சுருட்டுகிறது, காரணம் என் தந்தை ஊர் சுற்றுகிறார் அப்படின்னு எழுதுகிறார். பொறுப்பில்லாமல் இருப்பவர்கள் ஆண்கள், ஆண்கள் இல்லாத வீட்டையும் பொறுப்போட பாத்துக்கிறவங்க தாங்க பெண்கள். அழகு அழகு. இந்த உலகத்துல எது வேணாலும் போலியா இருக்கலாம், ஆனா அம்மாவோட அன்பு மட்டும் போலியாவே இருக்காது. மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேளை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மெழுகாக உருகி தருவாளே ஒளியை, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாலே வழியை, நடமாடும் கோயில் நீதானே. எத்தனை விழாக்கள் வந்தாலும், எத்தனை விடுமுறைகள் வந்தாலும் அம்மாவுடைய சமையலறைக்கு மட்டும் விடுமுறையே இல்லை என்ற நடுவருடைய பேச்சுதான் இன்னைக்கு அவரை உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடே இல்லாதவர் நம்ம அருள் செல்வம் மாமா வீட்டோட மாப்பிள்ளையாதான் வருவேன்னு அடம் பிடிச்சா. அப்படியா? சொல்லவே இல்லையே. சரி வாங்க அப்படின்னு நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அக்காவுக்கு தெரியுமா வீட்டோட மாப்பிள்ளையா வருவேன்னு சொல்லியிருக்காருங்க. நாங்களும் ஒத்துக்கிட்டோம். சரி வெறுங்கையை வீசிட்டு வரீங்க வீடுங்கன்னு கேட்டா முழிக்கிறா. அப்படி ஓஹோ. குறும்பு பண்ற கணவரை அடிச்சு துவைச்சு காய போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா ஊசி போடும் போது கூட பார்த்து மெதுவா வலிக்க போகுது அப்படின்னு சொல்ற பஞ்சு உள்ளம் கொண்டவதாங்க பெண்கள். ஒரு குழந்தை தன்னுடைய தாய் கிட்ட சொல்லுது, அம்மா இனிமே அப்பா வேணும் டியூஷன்ல இருந்து கூட்டின்னு வர்றதுக்கு அனுப்பிச்சு விடாதீங்கம்மான்னு. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லம்மா டியூஷன் மிஸ்ட் இருந்து அப்பாவை பிரிச்சு கூட்டின்னு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது அப்படிங்கிறா. அதை சொல்லுங்க. ஒரு ஆசிரியர் கேட்கிறா அப்படியே ஒரு மாணவன்கிட்ட, என்னடா வெறும் ஒரு பக்கத்துக்கு பரிச்சு எழுதி வச்சிருக்க அப்படின்னு. சார் சிங்கம் சிங்கிள் பேஜ்ல தான் சார் எழுதும், பண்ணிங்க தான் பக்கம் பக்கமா எழுதும் அப்படின்னு வீரவசனம் பேசியிருக்கான். அவன் அதுல ஒரு கவிதை எழுதியிருக்கான், இதான் ஹைலைட்டு. நிலவையும் வானையும் பிரிப்பது அம்மாவாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது எங்க அம்மாவோட ஆசைன்னு எழுதியிருக்கான். இவங்களாம் என்னைக்கு உறப்பட போறாங்க? உன்ன எங்க அப்பால ஆரம்பிச்சிருவாரு. அன்னைக்கு காலையில் 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. அந்த மாதிரி நாங்களாம் அந்த காலத்துல 7 மைல் தூரம் நடந்தே போய் படிச்சோம்டா. அதுக்கு நான் கேட்டேன், எப்ப அப்பவே உங்களுக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரமா அப்படின்னு கேட்ட அடிக்க வர. சரியா தானே கேட்டிருக்கீங்க. ஆண்களோட வாழ்க்கை ஒரு வட்டம் ஐயா. எப்படி தெரியுமா? சைக்கிள் போறது கஷ்டமா இருக்குன்னு பைக் வாங்கினா, அப்படி பைக்கில் போறது கஷ்டமா இருக்குன்னு கார் வாங்கினா, அப்படி
கார்ல போய் தொப்பை வந்துருச்சு அப்படின்னு ஜிம்முக்கு போனா அப்படி, ஜிம்முக்கும் போய் பழையபடி சைக்கிளே தான் ஓட்டுறா அப்படி. இதுல இருந்தே தெரிய வேணாமா ஆண்களோட வாழ்க்கை ஒரு வட்டம்னு. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஆண்கள் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டுட்டு சந்நியாசம்னு கிளம்பிடுறாங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், மனைவிகளும் பெண்களும் இந்த மாதிரி கோவப்பட்டுட்டு சந்நியாசம்னு கிளம்பிட்டா ஆண்களோட நிலை என்ன நடுவர்களே? பெண்கள் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண், இப்படி எல்லா பருவத்திலையும் பெண்கள் அழகுதான். பெண்களை எப்பவுமே நம்ம கொண்டாடிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல எது பெருசுன்னு கேட்கும்போது வள்ளுவர் சொல்றாரு, பெண் தான் பெருசு. பெண்ணை நாம எப்பொழுதும் போற்றி கொண்டே இருக்கணும். பெண்களுக்கு அப்படின்னு தனியா பெண்கள் தினம் தேவையில்லை, நாம தினமும் அவர்களை போற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். அருமை அருமை அருமை. குடும்பத்துல துன்பம் வந்தா அதை தாங்குகிறவர்களும் பெண்கள் தான், தாங்கி நிற்பவர்களும் பெண்கள் தான், தாக்கு பிடிப்பவர்களும் பெண்கள். அததான் பாரதி அழகா சொல்லுவாரு, பூட்டை திறப்பது கையாலே, மனதை திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலேன்னு பாடி இருக்கிறார்கள். அப்பவே பாரதி கலகலப்பான குடும்பத்துக்கு காரணம் பெண்கள்னு சொல்லிட்டாரு. நம்ம நடுவர் சொல்ல மாட்டாரா என்ன? பெண்களுக்கு பொன் நகை தேவையில்லைங்க, பிறருடைய புன் நகை இருந்தாலே போதும். வீடு வாசல் தேவையில்லை, பெண் கல்வி இருந்தா போதும். ஆடம்பரம் தேவையில்லை, இந்த சமுதாயத்துல அங்கீகாரம் இருந்தா போதுங்கிறவங்க தாங்க பெண்கள். நடுவர் அவர்களே, பெண்ணும் பாலும் ஒண்ணுங்க. எப்படி எப்படி? பால் பொங்குறது அதனுடைய வெப்ப நிலையை பொறுத்து அமைகிறது, பெண்கள் பொங்குறது அவர்களுடைய மனநிலையை பொறுத்து அமைகிறது. அடிக்கடி பொங்கிடுவாங்க போல. முன்னாடி எல்லாம் ஆண் பிள்ளை பிறந்துட்டா எனக்கு சிங்கக்குட்டி பிறந்துட்டான்டா அப்படிம்பாங்க. ஆனா பெண் பிள்ளை பிறந்துட்டா எர்ரா அந்த கள்ளிப்பாடை அப்படிம்பாங்க. ஆனா சிங்கங்கள் எல்லாம் அசிங்கங்களாகிவிட்டது, கள்ளிப்பாலுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் கள்ளிக்காட்டு இதிகாசங்களாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. நடுவர் அவர்களே, நான் ஒரே ஒரு தத்துவம் சொல்லி முடிச்சுக்கிறேன். தத்துவமா? இட்லியோட சுவை இட்லியில கிடையாதுங்க, தொட்டுக்கிற சட்னியில தான் இருக்கு. அதுபோல ஆண்களுடைய பலம் ஆண்கள் கிட்ட கிடையாது, பெண்கள் கிட்ட தான் இருக்கு. இது ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. குடும்பத்துல எத்தனையோ சலசலப்பு இருக்கலாம், ஆனா பெண்கள் மட்டும்தான் குடும்பத்திற்கான கலகலப்பு என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.